அலஜி வணக்கம். 28 தொகுதிகள் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் 27 தொகுதிகள் மேலூர் தவிர்த்து மற்ற 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை காங்கிரஸ் அறிவித்திருக்கிறார்கள். பாஜக வெளியிட்ட அடுத்த சில மணி நேரங்களில் காங்கிரசும் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். அதில் 4 தொகுதியில் நேரடியாக தேசிய கட்சிகள் மோதுகின்றது. தமிழகத்தில் 4 தொகுதியில் பாஜக வெர்சஸ் காங்கிரஸ் என மாறி இருக்கின்றது. அதில் மிக முக்கிய தொகுதியாக பார்க்கப்படக்கூடியது விளவங்கோடு தொகுதி. விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக டி பிரவீன் போட்டியிடுகிறார். அங்கு பாஜக சார்பாக விஜயதாரணி போட்டியிடுகிறார்கள். விஜயதாரணி பொறுத்தவரையில் காங்கிரஸில் இருந்து பாஜகவில் இணைந்தார்கள். அப்போது அந்த சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிப்பட்டது. பிறகு அங்கு தேர்தல் நடத்தப்பட்டு அங்கு காங்கிரஸ் சார்பாக தாரகை கட்பட் அங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆனால் தற்போது அவருக்கு தொகுதி மாற்றப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் பாஜக நேரடியாக மோதுகிறது. அங்கு காங்கிரஸ் சார்பாக பிரவீன், பாஜக சார்பாக விஜயதரணி களம் காண்கிறார்கள். அதே போன்று உதகை தொகுதியிலும் காங்கிரஸ் பாஜக நேரடியாக மோதுகிறது. அங்கு ராமச்சந்திரன் காங்கிரஸ் சார்பாகவும் போஜராஜன் பாஜக சார்பாகவும் களம் காண்கின்றார்கள். அதற்கு பிறகு குளச்சல் தொகுதியிலும் காங்கிரஸ் பாஜக நேரடியாக களம் காண்கின்றது. அங்கு காங்கிரஸ் சார்பாக தாரகை கட்பட், அங்கு பாஜக சார்பாக சிவக்குமார் போட்டியிடுகின்றனர். அதே போன்று அறந்தாங்கி தொகுதியிலும் காங்கிரஸ் பாஜக நேரடியாக களம் காண்கின்றது. காங்கிரஸ் சார்பாக ராமச்சந்திரன், பாஜக சார்பாக கவிதா ஸ்ரீகாந்த் போட்டியிடுகிறார்கள். இப்படியாக விளவங்கோடு, குளச்சல், அறந்தாங்கி, உதகை ஆகிய 4 தொகுதிகள் தேசிய கட்சிகளான பாஜக காங்கிரஸ் நேரடியாக மோதக்கூடிய தொகுதியாக, கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய தொகுதியாக மாறி இருக்கின்றது. மற்றொன்று 27 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் 28 தொகுதிகள் மேலூர் தவிர்த்து மற்ற 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 பெண் வேட்பாளர்கள் களம் காண்கின்றார்கள். அந்த 2 பெண் வேட்பாளர்களை பொறுத்தவரை ஸ்ரீநிதி நாயுடு மற்றும் தாரகை கட்பட் ஆகிய 2 பெண் வேட்பாளர்கள் களம் காண்கின்றார்கள். சிங்கானல் தொகுதியில் ஸ்ரீநிதி நாயுடு புதுமுகமாக களமிறக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று குளச்சல் தொகுதியில் தாரகை கட்பட் போட்டியிடுகிறார். தாரகை கட்பட் பொறுத்தவரையில் ஏற்கனவே விளவங்கோடு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நிலையில் தற்போது அவருக்கு தொகுதி மாற்றப்பட்டிருக்கிறது. விளவங்கோடு தொகுதி விஜயதாரணி எதிர்த்து காங்கிரஸ் சார்பாக டி பிரவீன் போட்டியிடுகிறார். இப்படியாக 27 தொகுதியில் 2 பெண் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். அந்த 2 பெண் வேட்பாளர்கள் ஒருவர் புதுமுகம். ஸ்ரீநிதி நாயுடு சிங்கானல் தொகுதியிலும், தாரகை கட்பட் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தற்போது தொகுதி மாற்றப்பட்டு குளச்சல் தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். மொத்தமாக 27 தொகுதிகள். மேலூர் தொகுதி எப்போது அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் ஜிகேஎம் தமிழ்குமரன், அவர் சமீபத்தில் தான் காங்கிரஸில் இருந்தார். பாமகவுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் தரப்பை சேர்ந்த ஜிகே மணி, அவருடைய மகன் தமிழ்குமரன் சமீபத்தில் காங்கிரஸில் இருந்தது என்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்பட்டது. இந்நிலையில் தான் சமீபத்தில் காங்கிரஸில் இணைந்த ஜிகேஎம் தமிழ்குமரனுக்கு காங்கிரஸில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதும், பென்னாகரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதும் கவனத்தை ஈர்த்தக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. பென்னாகரம் தொகுதி பொறுத்தவரையில் அங்கு ஜிகேஎம் தமிழ்குமரனுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருப்பதாக சொல்லப்படுகின்ற நிலையில் சமீபத்தில் காங்கிரஸில் இணைந்த ஜிகேஎம் தமிழ்குமரனுக்கு பென்னாகரம் தொகுதி ஒதுக்கப்பட்டு அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொன்னேரி தொகுதியில் துரை சந்திரசேகர், வேளச்சேரி தொகுதியில் அசன் மௌலானா, ஸ்ரீபெரும்புத்தூர் தனி தொகுதியில் செல்வ பெருந்தகை மீண்டும் போட்டியிடுகின்றார். சோளிங்கர் தொகுதியில் முனிரத்னம், உத்தங்கரை தனி தொகுதியில் குப்புசாமி, கிருஷ்ணகிரி தொகுதியில் செல்லக்குமார், பென்னாகரம் தொகுதியில் ஜிகேஎம் மணியுடைய மகன் ஜிகேஎம் தமிழ்குமரன், ஆத்தூர் தனி தொகுதியில் எஸ்கே அர்த்தனாரி, ஈரோடு கிழக்கு தொகுதியில் கோபிநாத் பழனியப்பன், உதகமண்டலம் தொகுதியில் ராமச்சந்திரன், கவுண்டபாளையம் தொகுதியில் சூரியபிரகாஷ், சிங்கானல் தொகுதியில் ஸ்ரீநிதி நாயுடு, துறையூர் தொகுதி தனி தொகுதியாக இருக்கிறது. அங்கு விச்சு லெனின் பிரசாத், கடலூர் தொகுதியில் சந்திரசேகரன், மயிலாடுதுறை தொகுதியில் ஜமால் யூனிஸ் முகமது, அறந்தாங்கி தொகுதியில் ராமச்சந்திரன், காரைக்குடி தொகுதியில் மாங்குடி, காரைக்குடி தொகுதியில் சீமான் போட்டியிடுகிறார். அது நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதியாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சீமான் அங்கு காரைக்குடி தொகுதியில் போட்டியிடக்கூடிய நிலையில் அவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பாக மாங்குடி போட்டியிடுகிறார். உசிலம்பட்டி தொகுதியில் சரவணகுமார், சிவகாசியில் கணேச அசோகன், திருவாடனை தொகுதியில் ராம கருமாணிக்கும், ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் ஊர்வசி அமிர்தராஜ், சங்கரன் கோவில் தனி தொகுதியாக இருக்கின்றது. அங்கு சங்கை கணேசன், அம்பாசமுத்திரம் தொகுதியில் விபி துரை, நாங்குநேரி தொகுதியில் ரூபி மனோகரன், குளச்சல் தொகுதியில் தாரகை கட்பட், விளவங்கோடு தொகுதியில் பிரவீன் மற்றும் கிள்ளியூர் தொகுதியில் ராஜேஷ்குமார் என 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருக்கின்ற வேட்புமனு தாக்கல் செய்ய. நாளை, அதாவது சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை என 2 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் ஒரு தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்காமல் இருப்பது என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது.
ஏனென்றால் சனி மற்றும் திங்கட்கிழமை என 2 நாட்கள் மட்டும் இருக்கக்கூடிய நிலையில் மேலூர் தொகுதிக்கான வேட்பாளர் எப்போது அறிவிக்கப்படுவார் என்ற கேள்வி எழுகின்றது. அதைத் தொடர்ந்து மற்ற 27 தொகுதிகளுக்கு நீண்ட இழுபறி எப்போது அறிவிப்பார்கள் காங்கிரஸ் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது வெளியாக இருக்கின்றது. பாலாஜி.